ஹலோ வியூவர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்குது வெறு ரிவ்யூ. நான் தான் உங்க வெறு. நாம இன்னைக்குள்ள பார்க்க போறது ரீசெண்டா தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆயிருக்க ஒரு 2 மூவிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத அதுல பார்க்க போறோம். ஹவு டு வின் எ பிரின்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவியும், த ப்ரப்போசல் ஸ்பாட் அப்படிங்கிற ஒரு மூவி. இந்த 2 மூவிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்துடலாம். இந்த 2 படங்களும் எம்எக்ஸ் பிளேயர்ல தமிழ் டப்பிங்கோட ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. ஸோ ஃப்ரீயாவே செக் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ 2மே ஒரு ரொமான்டிக்கல் டிராமா தான். எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹவு டு வின் எ பிரின்ஸ் அப்படிங்கிற படம். இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு படத்துல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் வந்து ஒரு டேட்டிங் கோச்சா இருக்கிறாங்க. இவங்க ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒரு சொதப்பலான ஒரு ஃபர்ஸ்ட் டேட்டிங்ல ஒருத்தர் வந்து சொதப்பிட்டு இருக்காப்ல. அவர்கிட்ட இந்த மாதிரி என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, டேட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் கோச் பண்றேன் அப்படின்னு கார்டை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த கார்டை கொடுத்த நபர் யாருன்னு நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. கூடுதலா நம்ம ஹீரோயின் இன்னொரு சைடில் இந்த புக்கு எழுதி அந்த புக்கை பப்ளிஷ் பண்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. ஆனா அந்த புக்கை பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னால அவங்களுக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருந்துச்சு. அந்த லவ் ஸ்டோரியா கடைசி இப்படிலாம் நாங்க வாழ்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தா அது பப்ளிஷ் பண்ணும்போது ஒரு நல்ல அழகா இருக்கும். அதனால உங்களுக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பப்ளிஷர்லாம் சொல்றாங்க. அதுக்காக ஒரு பார்ட்னரா தேடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சூழ்நிலை தான் நம்ம கார்டு கொடுத்தாங்க பாத்தீங்களா, அவர் வந்து ஒரு இளவரசர் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அவரே டேட் பண்ணி அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதையை எழுதி நம்ம புக்கோட எண்டில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதை முடிஞ்சா இல்லையா, அது எப்படிப்பட்ட ஒரு டேட்டிங்காக இருந்துச்சுங்கிறது தான் அந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படம் பார்த்ததுக்கு ஒரு டீசன்ட் வாட்சபிளான ஒரு ரொமான்டிக்கல் காமெடி ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்டோரியை வந்து பார்க்கும்போது பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை அப்படின்னாலும் தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டியாக முடிச்சிருக்கனால பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கும். ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான் இதுவும். இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல ரேட்டிங் வந்து 5க்கு 2.2 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது த ப்ரப்போசல் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி 2023 எடுக்கப்பட்ட படம். இது ஒரு லவ் ஜானர் தான். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, இந்த படத்துல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் வந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு இடத்துல நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸான இடம். இங்கதான் வந்து நிறைய பேர் வந்து ப்ரப்போசல் பண்ணுவாங்க, என்கேஜ்மெண்ட் பார்ட்டி, இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு ஃபேமஸான இடம். ஆனா இப்ப இந்த இடத்தோட ஓனர் வந்து இந்த இடத்த நான் விற்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் நம்ம ஹீரோயின் இந்த இடத்தெல்லாம் விற்காதீங்க, இது ஒரு நல்ல இடம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாக்கு கொடுத்துட்டாங்க. இந்த இடத்த வாங்கினாங்களா இல்லையா, அது ஒட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து இன்னொரு பொண்ணோட டேட்டிங் வந்திருக்காரு. அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது அது ஒரு ஃபெயிலியர் ஆயிருது. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்ன விஷயங்கள் நடந்தேறுது அண்ட் இந்த பில்டிங்கை கடைசி நம்ம ஹீரோயின் வாங்கினாங்களா அப்படிங்கறத அந்த படத்தோட மொத்த கதையுமே. இதுக்கு நடுவில் அந்த லவ் ஸ்டோரி வச்சிருப்பாங்க. அதுவுமே ஒரு ரொட்டீனான ஸ்டோரியா இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்ல ஃபீல் குட்டா, லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நீட்டா இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த படத்தோட இந்த படம் கொஞ்சம் பெட்டரான ஒரு வாட்ச் அப்படின்னே சொல்லுவேன். பட் இதுவுமே ஒரு ரொட்டீனான ஒரு ஸ்டோரி தான். எந்த ஒரு ஹை மூமெண்ட் அண்ட் வா மூமெண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இல்லாம ஒரு நார்மலான ஒரு ரொமான்டிக்கல் டிராமா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் உங்களுக்கான படம். தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 5க்கு 2.5 வரைக்கும் ரேஷியோ கொடுக்கலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவோட இறுதி வரைக்கும் நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.